ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்க நெக் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் நெக்கு. ஸோ இந்த மாதிரி நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ஷார்ப் ஏஜை எப்படி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் யூ நெக்காக இருந்தால் நீங்கள் அழகாக இந்த வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஃபினிஷ் ஆகிற இடத்துல ஒரு ஃபினிஷிங், அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஷார்ப்பாக வந்து முடியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இந்த ஒர்க்கை பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒர்க்லாம் என்ன பண்ணுவோம், ஷோல்டர் கிட்ட இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஷார்ப் ஏஜை ஃபினிஷ் பண்ணுவோம். பட் இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன்லாம் போட்டு பண்ணுறதுனால இதில் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்குமே ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அடுத்த ஷோல்டருக்கு கொண்டுட்டு போய் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது, ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக செயின் ஸ்டிச்சு கட் பீட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஜிக்ஸாக் போடுறேன். பார்த்தீங்களா, இந்த டியூபு எனக்கு கரெக்டாக இந்த ஷார்ப்பில் ஃபினிஷ் ஆகிருக்கிற இடத்த பாருங்கள். இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வி ஜிக்ஸாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சென்டர்லேயே வந்து எனக்கு முடிஞ்சிருக்கிறதுனால நான் வந்து உடனே இந்த இடத்துல இன்னொரு வி கொண்டு வந்து இந்த இடத்துல ஷார்ப்பாக கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஆப்போசிட்டில் தள்ளி கொஞ்சம் வியை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன், ஹாஃப் டியூபை வந்துட்டு லாங் டியூபை வந்துட்டு ஒரு சுகர் பீட் வச்சு ஃபில் பண்ணி தனியாக நிற்க வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நான் வந்து ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், நான் நெக்கில் எப்படி ட்ரா பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஜிக்ஸாக்காக ஹாஃப் டியூபை ஸ்டிச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ இந்த ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு இந்த லாஸ்ட்டாக போடுற பீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஷார்ப் பேஜ் வரைக்குமே போயிடுச்சு. என்னால் இந்த இடத்துல இப்படி வி போட முடியாது, புரியுதுங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி வி போட்டுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் டியூபையும் சுகர் பீடையும் மட்டும் ஃபில் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு வரும்போது நமக்கு இந்த இடத்துல எப்படி வேணாலும் முடியலாம். சப்போஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்போ முடிஞ்சிருந்தது, இந்த ரொம்ப ஷார்ப் ஏஜுக்கு போகாமல் இந்த இடத்துல முடிஞ்சிருந்ததுன்னா நான் இப்படியே வி போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஜிக்ஸாக்காக அந்த கட் பீடை வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு இந்த ஷார்ப்பில் ஃபில்லிங்ஸ் வந்து அழகாக வந்து முடிஞ்சிருக்கும். எனக்கு எப்படி வந்து முடிஞ்சிருக்கு, கரெக்டாக இந்த வி போடுறது வந்து இந்த ஷார்ப்லேயே வந்து முடிஞ்சதுனால என்னால் வந்துட்டு இந்த இடத்துல இன்னொரு வியை போட முடியாது. எனக்கு சென்டரில் ஷார்ப்பாக வந்து முடிகிற மாதிரி எனக்கு ஃபினிஷிங் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல டியூப் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் எனக்கு வந்து எப்படி முடிஞ்சிச்சு, ஷார்ப்லேயே அந்த வி ஷேப் முடிஞ்சதுனால சென்டரில் ஒரு டியூப் போட்டு எம்டியாக விட்டுட்டு அடுத்தது ஜிக்ஸாக் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் எந்த ஒரு ஜிக்ஸாக்குமே ஜாயிண்ட் ஆகாமல் தனியாக இந்த ஹாஃப் டியூபு சுகர் பீட் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான்